Hi friends, welcome to Gandhi Tips and Craft channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நாம இன்னைக்கு ரொம்பவே உபயோகமான ஒரு வீட்டு குறிப்பு தாங்க பார்க்க போறோம். நாம டூர் போறதா இருந்தா அதுலயும் குறிப்பா வடநாட்டுக்கு டூர் போறோம் அப்படின்னு வெச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இந்த முதலுதவி பெட்டி நமக்கு தேவைங்க. யூசுவலா நம்ம சாப்பிட வேண்டிய ரெகுலரா சாப்பிட வேண்டிய மாத்திரை எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே போயிட்டு உடல் உபாதை நம்மளுக்கு வந்துடக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் ஜுரம், திடீர்னு ஜுரம் வந்துருச்சு, சளி இருமல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு ஒரு பாராசிட்டமல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒருவேளை மெட்டாசின் அது மாதிரி வேறு ஏதாவது மாத்திரை யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த மாத்திரையை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான விஷயம் தைலங்க. நாள் பூரா ஊரை சுற்றிட்டு வருவோம், வந்தால் கால் பயங்கரமாக வலிக்கும், டயர்டாக இருக்கும், எப்படா படுப்போன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் சோம்பல் பட்டு தைலம் தடவையாமல் பத்துருவோம். மறுநாள் காலையில் எழுந்து ஊர் சுற்றும் போது தாங்க தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னன்ட்டு. அதனால் கொஞ்சம் கூட சோம்பல் படாமல் இந்த தைலத்தை எடுத்து எங்கெல்லாம் வலிக்குதோ, கண்டைக்காலோ பாதமோ நல்லா அழுத்தி தேய்ச்சி, அப்போ தான் மறுநாள் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமாக நிம்மதியாக இருக்கும், டூரும் இனிமையாக இருக்கும். கால் வலி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு படி ஏறி போய் பார்க்கணும், வேண்டாம்ப்பா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம தவற விட வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக ஜீரகத்தை வறுத்து தூள் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. எதுக்குன்னா ஒரு அஜீரண கோளாறு மாதிரி இருந்தது, இல்லை ஒரு மாதிரியாக நெஞ்சு கரிப்பாக இருந்ததுனாக்கா அதை ஒரு அரை டீஸ்பூன் போட்டுன்னு சுடு தண்ணி குடித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததாக ஓமம். இந்த ஹோமம் எதுக்கு அப்படின்னா, நம்ம குழந்தைங்களாம் எட்டு போனோம்னு வச்சிங்களேன், அந்த வடநாட்டு உணவு நம்மளுக்கு ஒத்துக்கோ அது கடுகு எண்ணெய் அந்த இதெல்லாம் ஒத்துக்காமல் வாமிட் வரும், இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகும். அந்த நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் கையில் போட்டு நிமிட்டி வாயில் போட்டுட்டு தண்ணி குடித்தோம்னா சுடு தண்ணி குடிக்கணுங்க. அடுத்ததாக வெந்தயம். இந்த வெந்தயம் பெரும்பாலும் இந்த சுகர் பேஷண்ட் எடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம வெந்தயம் எடுத்துட்டு போனால் வயிற்று வலி வரும்போது அதை போட்டு நம்ம தண்ணி குடித்தோம்னா கேட்கும். இது அடுத்தது மிளகு ஒரு சின்ன பேக்கெட்டில். அடுத்தது அரிசி, புழுங்கல் அரிசி. இது எதுக்கு அப்படின்னாக்கா, தொண்டை கரகரப்பு, திடீர்னு தண்ணி ஒத்துக்கல, தொண்டை கரகரப்பாக இருந்தது, இருமல் வருது, மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸ். அந்த நேரத்தில் ஒரு 4 மிளகை ஒரு அரை டீஸ்பூன் அரிசியை போட்டு ஓரமாக அடக்கிக்கிட்டோன்னு வச்சிங்களேன் வாயில், அந்த சுரக்கிற நீர் போயிட்டு தொண்டையில் பட்டு இருமலை தடுத்துரும். அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கடுத்தது இதை அப்படியே கொட்டி எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது இல்லைங்களா. அதுக்கு தான் இதை இன்னும் கொஞ்சம் அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இந்த டப்பா எடுத்துகிட்டு இதே போல் ஒரு டப்பாவை 4ஆக கட் பண்ணினோங்க. அதை கட் பண்ணிவிட்டு இதை அதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த 4ஆக கட் பண்ண டப்பாவை இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பொருத்தி விட்டுடணும். பொருத்திட்டு இப்போ அதில் நம்ம எல்லாத்தையும் அடிக்கலாங்க. தைலம், இந்த மாத்திரைகள் இதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். முடிந்த அளவுக்கு மாத்திரைகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கை உணவே மருந்து அப்படின்றத பயன்படுத்தலாம். இன்னொரு அறையில் அந்த ஜீரக பொட்டலம் அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த அறையிலே இடம் இருந்தால் மீதம் உள்ளதையும் நம்ம அங்கேயே அடுக்கிக்கலாம். பத்தலை அப்படின்னாக்கா இன்னும் 2 அறை இருக்குது, நம்ம வச்சுக்கலாம். இது ஆச்சுமுலாங்க, வாயு தொல்லைக்கு, அஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதனால் நம்ம வச்சுக்கலாம். மாத்திரை, எக்ஸ்ட்ரா மாத்திரை இருந்தால் இதில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். அதிமதுரம் இருந்தால் ஒரு குச்சியை நல்லா உடச்சி மடித்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா இருமலுக்கும் தொண்டை புண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது இப்போ என்கிட்ட இல்லை, பொதுவாக அது வச்சுருந்தேன்னா நான் எடுத்துகிட்டு போவேன் எப்பவுமே. இன்னொன்று, அதிமதுரம் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு குச்சியை உடச்சி நல்லா ஒரு இது மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு துண்டு எடுத்து வாயில் அடக்கிக்கிட்டாலும் கூட இருமல், சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா கேட்குங்க. அது தொண்டை கரகரப்பு, தொண்டை புண்ணுக்கு கூட இதமாக இருக்கும். இந்த டப்பாவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுடைய ட்ராவல் பேக்கில் கொஞ்சமாக தான் இடம் பிடிக்கும், ஆனால் ரொம்ப 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 உபயோகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்துடாதீங்க. இதுபோல் உபயோகமான டிப்ஸை அடிக்கடி பார்க்குறதுக்கு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.